ஆணவ கொலைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தில் ஆணவ கொலைகள் நடந்துட்டே தான் இருக்கு தொடர்ந்து. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆணவ கொலைகள்ங்கிறது ஒரு தலித் இளைஞன் வேற ஜாதி பொண்ணை காதலிச்சு திருமணம் செய்தா அவன் கொல்லப்படுறான். காரணம் பின்னாடி ஜாதிய ஆணவம் இருக்குது. நாங்கள் மேலானவங்க அப்படிங்கிற அந்த வன்மம் இருக்குது, ஜாதிய வன்மம் இருக்குது. படுகொலைக்கான தண்டனைகளுக்கு மட்டும் கொடுத்தா போதாது, இதுக்கு கொஞ்சம் கூடுதல் தண்டனை தரணும், சட்டத்தை கொஞ்சம் மாற்றணும் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்குறாங்க. கரெக்டாக தானே கேட்குறாங்க, கரெக்டாக கேட்குறாங்க. ஆனால் முதல்வர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இவங்க எஸ்சி வாக்கு வங்கி இவங்களுக்கு இல்லாதனால இவங்க எப்பயுமே பேக்வர்டு கிளாஸோட தான் தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. வேங்கை வயலில் ஏன் முதல்வர் போல, பிரதமர் எங்கே போலங்கிறாங்க, மணிப்பூருக்கு ஏன் போலன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இவர் எங்க வேங்கை வயலுக்கு போல, இவர் எங்க கள்ளக்குறிச்சிக்கு போல, ஏன் இவர் கேட்கணும்ல. அந்த எவன் கொலை பண்ணுறானோ ஆணவ கொலையை அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவேன்னு சொல்லுங்க, அவனுக்கு கொலைக்கான தண்டனை நீதிமன்றம் கொடுக்கும். எவனா பண்ணுவானா? ஏன்னா இது சொத்துரிமை சமூகம். வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார் சார். இப்போ எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆணவ கொலைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆணவ கொலைகள் இவ்வளோ டெக்னாலஜி வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம படித்தோம், நிறைய இடங்களில் நம்ம நிறைய தூரத்துக்கு போயாச்சு. இங்கேருந்து நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயாச்சு. அங்கே இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு சொசைட்டி வேற லெவலில் வளர்ந்துருச்சு. ஆனாலும் இன்னும் தமிழகத்தில் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு தொடர்ந்து. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆணவ கொலைகள்ங்கிறது ஒரு தலித் இளைஞன் வேற ஜாதி பொண்ணை காதலிச்சு திருமணம் செய்தா அவன் கொல்லப்படுறான். காரணம் பின்னாடி ஜாதிய ஆணவம் இருக்குது. நாங்கள் மேலானவங்க அப்படிங்கிற அந்த வன்மம் இருக்குது, ஜாதிய வன்மம் இருக்குது இதுக்கு பின்னாடி. இது சாதாரண கொலைகள் அல்ல, இதுக்கு பின்னாடி வெறும் கொலைக்கான காரணங்கள் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ஒரு ஆணவம் இருக்குது, ஜாதிய ஆணவம், ஜாதிய வன்மம் இருக்குது. அதனால் இது படுகொலைக்கான தண்டனைகளுக்கு மட்டும் கொடுத்தா போதாது, இதுக்கு கொஞ்சம் கூடுதல் தண்டனை தரணும், சட்டத்தை கொஞ்சம் மாற்றணும் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்குறாங்க. கரெக்டாக தானே கேட்குறாங்க, கரெக்டாக கேட்குறாங்க. ஆனால் முதல்வர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். திமுக நம்ம முதல்வர் வந்து இருக்கிற சட்டமே போதும், அது தேவையில்லைங்கிறார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் எப்பயுமே உங்களுக்கு ஒரு திமுக இருக்கிற பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாட்டில் 68% பிற்படுத்தப்பட்டோர், 20% தான் எஸ்சி எஸ்டி. அதனால் யாரோட போகணும்? மெஜாரிட்டியோட போகணும். அவங்களோட தான் இருக்கிறாங்க. எஸ்சிக்களுக்கும் மேல் ஜாதியினருக்கும் பிரச்சனை வந்தால், ஆதிக்க ஜாதிகள் சொல்லுவாங்க, பிரச்சனை வந்தால் இவங்க யார் பக்கம் நிற்கிறாங்க? எப்பயுமே ஆதிக்க ஜாதிகள் பக்கம் தான் நிற்கிறாங்க. இவங்க எஸ்சி பக்கம் நிற்கிறது இல்லை. ஏடிஎம்கே இருந்தப்போ எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியே எஸ்சி தான் இருந்தாங்க. அதனால் அவங்கள பாதுகாக்கிறதுக்கான கடமை அவங்களுக்கு இருந்துச்சு. இவங்க எஸ்சி வாக்கு வங்கி இவங்களுக்கு இல்லாதனால இவங்க எப்பயுமே பேக்வர்டு கிளாஸோட தான் தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. வேங்கை வயலில் ஏன் முதல்வர் போல, போனாரா? பிரதமர் எங்கே போலங்கிறாங்க, மணிப்பூருக்கு ஏன் போலன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இவர் எங்கே வேங்கை வயலுக்கு போல, இவர் எங்கே கள்ளக்குறிச்சிக்கு போல, இந்த இருக்குது கள்ளக்குறிச்சி, ஒரு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் தானே போயிடலாம். ஏன் போக மாட்டேங்கிறாரு? ஏன் தாண்ட மாட்டேங்கிறாரு? எல்லையை தாண்டி போக மாட்டேங்கிறாரு? ஏன் இவர் கேட்கணும்ல. இல்லை, ஏன் என்ன காரணம்? காரணம் அதுதான். அதாவது இந்த வேங்கை வயலில் நீங்கள் போனால் அங்கே மேல் ஜாதிக்காரன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அது மேல் ஜாதிக்காரன் தான் அந்த தப்பை செஞ்சுருக்கிறான். அது இன்னும் 2 வருஷம் வரல சார், அதுக்கு இன்னொரு முடிவு வரவே இல்லை. முடிவு வரல. ஏகப்பட்ட ஸ்கேனிங் நடக்குது, ஏகப்பட்ட இனி இன்டர்போல் வந்து கூட ஒருவேளை கூப்பிடுவாங்க போல் இருக்கு, இன்டர்போலை கூப்பிடுவாங்க போல் இருக்கு. இது இந்த ஆம்சாங் வழக்கில் இன்டர்போல் போயிட்டாங்க தெரியுமா? அது மாதிரி இன்டர்நேஷனல் போலீஸ்கிட்ட போயிடுவாங்க, வேங்கை வயல் விஷயத்துக்கு அங்கே எடுத்துகிட்டு போனான்னு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தீர்க்கறதுக்கு நீங்கள் தலித் மக்களுக்கு எதிராக இன்றைக்கி வந்து பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்தலை. நம்ம வேதங்கள், உபனிஷத்துக்கள், மனு நீதிகள் எல்லாமே இந்த ஜாதியத்தை இறுக்கி பிடிக்குது, மேலாக பிராமணர்களை வைக்குது. ஆனால் இன்றைக்கி தலித்துகளை கொடுமைப்படுத்துகிற பிராமணனா? அந்தந்த ஊரில் இருக்க ஆதிக்க ஜாதிகள் தான். அவனோட ஒருபடி மேல்நிலையில் இருக்கக்கூடிய
ஜாதிகள் தான் இன்றைக்கி அவங்கள வந்து கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. தனி சுடுகாடு போய் எங்கள் சுடுகாடுக்கு வரக்குறாங்கிறாங்க. பொது கிணத்துல குளிக்கக்கூடாங்கிறாங்க, பொது குளத்தில் குளிக்கக்கூடாங்கிறாங்க, பொதுக்கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாங்கிறாங்க, தனி டாய்லெட்ஸ் எல்லாமே தனித்தனிங்கிறாங்க. அது சேரி, ஒதுக்குப்புறம், அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை. 75 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சு ஆகிப்போச்சு. இன்னும் தீண்டாமை எல்லா கிராமங்களும் இருக்குது. எதுக்கு நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுறீங்கன்னு நான் கேட்குறேன். பேசிக்காக அட்லீஸ்ட் காந்தியடிகள் அதை நீக்கணும்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு ஆசிரமே நடத்தினார். சபர்மதி ஆசிரமத்தில் ஹரிஜனங்களை வச்சுக்கிட்டு அவர் எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணார். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலை. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த பக்கமாக சாயிறீங்க. இதுலேயும் அப்படி தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆணவ கொலை பண்ணால் அதுக்கு விசேஷ சட்டம் நிச்சயமாக தேவை. ஏன்னா அது விசேஷமான விஷயம். அதுக்கு பின்னாடி விசேஷமான காரணங்கள் இருக்குது. ஒரு படுகொலைக்கு பொதுவாக கொலைக்கு என்ன காரணம் இருக்கும்? சொத்து தகராறு இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் தானே இருக்கும். காதலில் மனைவி இன்னொருத்தனோட, அந்த மாதிரி பல விஷயங்களுக்காக கொலை நடக்கும். ஆனால் ஆணவ கொலைகள் எதுக்கு நடக்குது? ஜாதிய விஷயங்களுக்காக தான் நடக்குது. குறிப்பாக தலித் வாலிபன் இன்னொரு ஜாதியை சார்ந்த மேல் ஜாதி பொண்ணை லவ் பண்ணிடக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. அதை இப்போ கூட கொலை நடந்திருக்கே, இப்போ நடந்திருக்குது. அதனால் இந்த ஆட்சியில் நடக்குது. நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் சமூக நீதி காவலர்கள்ங்கிறீங்க, திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க. இதானா? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அந்த சட்டத்தில் ஒரே திருத்த நான் சொல்கிறேன். அந்த எவன் கொலை பண்ணுறானோ ஆணவ கொலையை, அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். அவனுக்கு கொலைக்கான தண்டனை நீதிமன்றம் கொடுக்கும். ப்ளஸ் அரசு அவனோட சொத்துக்களை நாங்கள் பறிச்சுக்கிடுவோன்னு சொல்லுங்கள். எவனா பண்ணுவானா? ஏன்னா இது சொத்துரிமை சமூகம். சொத்து போகுதுன்னா அவனும் செய்ய மாட்டான். அதை கொண்டு வாங்க. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கொண்டு வாங்க. ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு மிகவும் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த இது பிற்படுத்தப்பட்டோர் உங்களோட விலகிடுவாங்களோ உங்களுக்கு பயம். எஸ்சியை பற்றி நீங்கள் கவலைப்படல. எஸ்சி பிரிவினர் இப்போ பட்டியலின மக்கள் திமுக அரசு மீது மிகுந்த அளவுக்கு வெறுப்போடு இருக்காங்க. ரஞ்சித் பேசுகிறா நீங்கள் கேட்டிருப்பீங்க. திருமாவளவனும் அந்த வெறுப்பு நெருப்பு எரியுது இல்லையா? தலித் மக்களுடைய அந்த இதயங்களில் நெருப்பு மூண்டு எரியுது இல்லையா? அதை அணைக்கிற வேலையை திருமாவளவன், நீர் ஊற்றி அரைக்கிற வேலையை திருமாவளவனும் செல்வ பெருந்தையும் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க. அந்த திமுக காப்பாற்றிருக்காங்க. ஆனால் திமுக விட்டு விலகி போகிறாங்க அந்த மக்கள், போயிட்டாங்க. திமுக அவங்க அவங்களோட தானே சார் இருக்காங்க, அவங்க கூட்டணியில தானே இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்காக போட மாட்டாங்க. திருமாவளவனுக்கு 1% தாங்க வாக்கு. தலித் வாக்கு 20% இருக்குங்க. 19% வேற யாருக்கோ தான் போடுறாங்க. அவங்க இந்த 1% போட மாட்டாங்க. காங்கிரஸ் கொஞ்சம் போடுறாங்க, அவங்களும் போட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஆட்சி தங்களுக்கு எதிராக இருக்குது, தொடர்ந்து 98 வன்கொடுமைகள் எஸ்சிக்கு மக்கள் மீது இந்த ஆட்சி வந்த பிறகு நடந்திருக்குது. எதுலையுமே எந்த ஆக்ஷனும் கிடையாது. எதுலையும் ஆக்ஷனே கிடையாது. நாங்குநேரி மாணவன் நாங்குநேரி மாணவர்கள் என்ன பண்ணாங்க? ஒன்று இன்னைக்கு கூட பேட்ச் போட்டு போகிறாங்க, கலர் பேட்ச். நான் நாடாருன்னா இந்த பேட்ச்சு, நான் நாயுடுன்னா என்ன கலர் பேட்ச்சு, அப்படி போட்டு போகிறான். அவங்க ஜாதியை குறிக்கிற அந்த ரிப்பனை கட்டிட்டு போகிறாங்க. அதுதான் வந்து தப்புன்னு சொல்லி இன்றைக்கி அரசு நிர்ணயித்த கமிட்டி அறிக்கை கொடுத்துருக்கு இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த அறிக்கையை அமுல்படுத்தினா பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களை பற்றி தெரியுங்க, நீங்கள் எல்லா அறிக்கையை வாங்குவீங்க, எல்லா நாடகமும் நடத்துவீங்க. ஆனால் தலித் மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் களம் இறங்க மாட்டீங்க. சார் தலித் மக்கள் ஆதரவாக நீங்கள் கோவிலில் பிரச்சனை வருதுங்க. தனியார் கட்டின கோயில்னால் அது அவங்க மட்டும்தான் போகலாம், தலித்துகள் போகணும், மற்ற ஜாதிக்காரங்க யாரும் வரக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். அவங்க நாங்கள் சொந்த காசு போட்டு கட்டியிருக்கணும். ஆனால் இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில்களில், பெரிய கோவில்களில், சிதம்பரம் மாதிரி கோவில்களில், மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் தலித்தா என்னன்னு பார்க்க முடியாது. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை கோயில்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதில் மேல் பாதி நம்ம பார்த்தோம். தலித் மக்கள் போனால் அங்கே இருக்கிற வன்னியர்கள் போகக்கூடாங்கிறான், ஆதிக்க ஜாதி போகக்கூடாங்கிறான். தகராறு வருது, முட்டல் மோதல் வருது. எங்கள் கோவில் டெய்ட்டி அந்த ஊர், இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஊரில் அந்த கோவில் கொண்டாடுறாங்க, அம்மன் கோவில் திருவிழா. அப்போ அந்த அம்மன் ஊர்வலம் எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் வீதி வழியாக வரணுங்கிறாங்க அவங்க.
வரமாட்டோம், அங்கிட்டு போகக்கூடாது, இது ஒரு சண்டைங்க. அந்த வீதி வழியாக நாங்கள் போக மாட்டோம், அது தீட்டுங்கிறாங்க மேல் ஜாதிக்காரங்க. ஸோ இதிலலாம் அரசு என்ன நிலை எடுக்குது? பெரியார் என்ன நிலை எடுத்தார்? வைக்கம் கோயிலை சுற்றி கடவுள்னால தானே பிரச்சனை, அந்த கடவுளே வேணான்னு சொன்னாரு, வேணான்னு சொல்லிட்டாரு. வைக்கம் கோயிலை சுற்றி என்ன தலித் மக்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொன்னான். கோயில் சுற்றியே நடக்கக்கூடாது, 4 வீதியில் நடக்கக்கூடாது, அங்கிட்டு தான் இருக்கணும், அவங்க 5வது வீதியில் தான் இருக்கணும். அப்போ அதுக்கு எதிராக அவர் அங்கே போய் போராட்டம் நடத்தினாரா இல்லையா? வைக்கம் வீரர் தானே பேர். தலித் மக்களுக்கு உண்மையிலே பெண்களுக்கும் தலித் மக்களுக்கும் பெரியார் அளவுக்கு யாருமே ஆதரவாக இருந்ததில்லை, நான் உறுதியாக சொல்லுவேன். அந்த பெரியார் வழியில் வந்த நீங்கள் திராவிட மாடல்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? ஆலைகளில் எல்லா ஆலைகள்லையும் தலித்து உள்ளே போகிறதுக்கு, எஸ்சி பட்டியலின மக்கள் போகிறதுக்கு நீங்கள் முனைப்பு காட்டுறீங்களா? அங்கே இருக்க ஆதிக்க ஜாதிகளை அடக்கி, என்ன காவல்துறையை வைத்து அடக்கி போகத்தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மூடி வச்சுருக்கீங்க. அந்த கோயிலை பிரச்சனை வந்துச்சுன்னா மூடி வச்சுருக்கீங்க, மேல் பாதியில் மூடி வச்சுட்டீங்க. பிறகு சமரசம் பேசுகிறீங்க. இந்த திருவிழா இந்த இதுக்கு இந்த வருஷம் வந்து அந்த பக்கம் உங்கள் வீதி வராது, ஏற்கனவே ப்ரோக்ராம்லே அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் உங்கள் வீதியில் வர வைக்கிறோம்னு சொல்லி அவங்களோட சமரசம் பேசுகிறீங்க கலெக்டர் வச்சுக்கிட்டு. ஏங்க இதெல்லாம் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் ஆதிக்க ஜாதிகளோடு இருக்கிறீங்க, நீங்கள் தலித்துகளுக்கு எதிராக இருக்க. தலித்துகள் இன்னைக்கு உங்களை விட்டு வெளியே போயாச்சு. ஸோ போயாச்சுன்றீங்க. இதுக்கப்புறம் வந்து பட்டியலினத்தவர் அவங்களோட ஓட்டு வந்து திமுகவுக்கு விழுக சான்ஸே இல்லை. திருமாவளவன் பின்னாடி போக மாட்டேன். திருமாவளவனா போடுவார், செல்வ பெருந்தே போடுவார். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நன்றி சார். நன்றிம்மா.